கார்த்திகை தீபம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். பாட்டியின் பக்கா பிளான் சிக்குவாரா கார்த்திக்? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கிறோம். கார்த்திகை தீபம் சீரியலில் தான் கடந்த எபிசோடில் கார்த்திக் மகேஷுக்கு பதிலாக பாட்டி கையால் துணி வாங்கிய நிலையில்தான் இன்று நடக்கப்போவது என என்று பார்க்கலாம். அதாவது சுவாதி மேடை ஏறி நல்லபடியாக பாடி முடிக்க ரேவதி உள்பட எல்லோரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவளை பாராட்டுகின்றனராம். இதனைத் தொடர்ந்துதான் சாமுண்டீஸ்வரின் தோழியாக ராஜேஸ்வரி என்ற பெயரில் நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் என்ட்ரி கொடுக்கிறாராம். தனது குடும்பத்தை தோழிக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் சாமுண்டீஸ்வரி. அப்போதுதான் கார்த்திக்கை சாமுண்டீஸ்வரி டிரைவர் என அறிமுகம் செய்து வைக்கிறாராம். ஆனால் ராஜேஸ்வரிக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று யோசிக்க ஒரு மீட்டிங்கில் கார்த்தியுடன் பங்கேற்ற விஷயத்தை நினைவுக்கு வருகிறதாம். இதைத்தான் எடுத்துதான் கார்த்திக் பற்றி தனது பிஏவிடம் விசாரிக்கிறார். அப்போது அவனும் கார்த்திக் ஒரு பிசினஸ் மேன் என்ற உண்மையை சொல்வதால் ராஜேஸ்வரி இவன் ஏன் இங்கே இருக்கிறான், என்னமோ விஷயம் இருக்கிறது என்று சந்தேகப்பட்டு சாமுண்டீஸ்வரியிடம் விஷயத்தை சொல்ல முடிவெடுக்கிறாராம். அதனைத் தொடர்ந்துதாக மாப்பிள்ளை ட்ரெஸ் வாங்க மகேஷ் வரவில்லை என்பதால் மாப்பிள்ளை தோழனாக கார்த்தியை ட்ரெஸ் வாங்க சாமுண்டீஸ்வரி அழைக்கிறாராம். இதனால் மகேஷுக்கு பதிலாக மேடை ஏறி கார்த்திக் சாமுண்டீஸ்வரை ராஜராஜன் கையால் மாப்பிள்ளையால் துணியை வாங்கி கொள்கிறாராம். இதை பார்த்த மகேஷும் மாயாவும் கடுப்பாகின்றனராம். அதாவது அதே நேரத்தில் தனது ஆசைப்படி கார்த்திக் துணியை வாங்கியதால் பரமேஸ்வரி பாட்டி சந்தோஷப்படுகிறாராம். மயில் வாகனமும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான். இதையடுத்துதான் கல்யாண மண்டபத்தில் பாட்டு கச்சேரி நடக்க இதை பார்த்த சுவாதிக்கு பாட வேண்டும் என்ற ஆசையும் உருவாகிறதாம். இதை ரேவதி கவனிக்கிறாராம். அடுத்து சுவாதியிடம் நீ பாடு என்று சொல்ல அம்மா எப்படி இதுக்கு சம்மதிப்பாங்க, கண்டிப்பா ஓகே சொல்ல மாட்டாங்க என்று சொல்கிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் ரேவதி இதை பார்த்துகிறேன் என்று சொல்லி சாமுண்டீஸ்வரியிடம் இது குறித்து பேச அவள் மறுப்பு தெரிவிக்கிறாராம். ரேவதி என் கல்யாணத்தில் சுவாதி பாடணும் என்ற ஆசை சொன்ன பிறகுதான் சாமுண்டீஸ்வரி இதற்கு சம்மதமும் தெரிவிக்கிறாராம். இதனைத் தொடர்ந்துதான் அடுத்த கதைக்களம் என்னவென்று உருவாகிறது என்று பார்க்கலாம். மேலும் வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.